It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் சூரஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். பாட்டி ஜெய்ஸ்வரி நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். என் பேரை ரொம்ப நல்ல புள்ள, எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறவன், பொறுமையான புள்ள, அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும். வேலை செய்கிறவளாக இருக்கட்டும், இல்லாத போட்டோம். சரி, அவள் படிக்கிறவளாக இருந்தால் கூட படிக்க வைப்போம். எங்கள் குடும்பம் ரொம்ப முற்போக்கான குடும்பம் சார். எங்கள் குடும்பம் வெரி குட். ரொம்ப வரவங்க புண்ணியம் செஞ்சுருக்கணும் சார். வன்னியர்குள்ள சத்தியம் சார். நாங்கள் சரி அதிலே இருக்கட்டும், பொண்ணு அதில் தான் பார்க்குறோம். சரி, நல்ல பொண்ணாக கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட வந்தால் என் பேரனுக்கு கல்யாணம் முடியும்னு ஒரு ஆசை இருந்தது. நாளைக்கு ஆகிடும். சூரஜ் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன் சார். சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணேன் சார். சரி, பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார். ரைட், ஓகே. சூரஜுக்கு கேட்குற மாதிரி ஒரு மனைவி, சரிங்க சார், மிகச்சிறந்த மருமகள் உங்கள் வீட்டுக்கு கட்டாயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சூரஜ், வயது 31, பிடெக் ஐடி முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வெள்ளூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சூரஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1017764. மேலும் விவரங்களுக்கு 04424341400. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மங்கையர்கரசி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1093419. MA MEd முடிச்சிருக்கிறாங்க. திருப்பூரில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. மங்கையர்கரசி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரகுராம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1070205. ஐடிஐ டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ரகுராம் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 28, அசைவம் பிரிவை சேர்ந்தவர், MBBS மேலும் PG எமர்ஜென்சி மெடிசன் முடித்தவர், சீனியர் கிளினிக் ஃபெலோவாக UKவில் பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 29 வயது முதல் 32 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த, நன்கு படித்து டாக்டர் அல்லது இன்ஜினியரிங் பணியில் உள்ள, குறிப்பாக UKயில் இருக்கும் பரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952077705.
டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில். செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு, மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர், திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை நடத்தும் இந்த இனிய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா மோகன் அவர்களே, அம்மா மீரா அவர்களே, கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தில் அருமையான கருத்துக்களை வைக்க வந்திருக்கும் எங்கள் அருமை சகோதரர்களே, பார்வையாளர்களாக பெருந்திரளாக கூடி வந்திருக்கும் கோவை வாழ் இனிய மக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய யோகா குரு அவர்கள், அது பெண்கள் எங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, எப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு போயிருக்காரு பாருங்களேன். தெய்வானை வந்து சொல்றாங்க, துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து அவ்வளோ வேலைகளையும் நாங்கள் எப்படி செய்து குடும்பத்தை பார்க்கிறோம்னு தெய்வான சொன்னா, சேஷாத்ரி வந்து என்ன பேசுறாரு, ஒரு வேலையுமே பெண்கள் பார்க்கறது இல்லையேங்கிறார். ஏன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். 24 மணி நேரம் யோகா யோகான்னு கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறவருக்கு வீட்டுக்குள்ள யார் என்ன பண்றாங்கன்னு எப்படி தெரியும்? தெரிஞ்சாதானங்க பேச முடியும். உங்க துயரம் தாங்க மாட்டாம தாம அவர் யோகாவுக்கு போறாரு. அப்ப நடக்காததா சொல்லக்கூடாது. கல்யாண மாலையில நேத்தே வந்து இந்த வேலையை பார்த்தேங்கிறதுக்கு என்ன சொன்னாரு, ஆண்களெல்லாம் அப்படித்தான், ஏதாவது ஒரு விசேஷம்னா முன்னாடியே வந்து உட்கார்ந்து கேட்டு கேட்டு செய்வோம். வார்த்தையை கவனிச்சிங்களா? எந்த விசேஷத்துலையும் முதல் நாளே வந்து, கல்யாண வீட்டுக்கு முதல் நாளே வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்டு கேட்டு, பேச்சுலர் பார்ட்டி வை கேட்டு கேட்டு வாங்கி கல்யாண மண்டபத்தில் உள்ள மொட்டை மாடியெல்லாம் கெட்ட மாடி ஆக்குறது ஆண்கள். நீங்க வந்து குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி காப்பாத்துறோன்னு என்ன தைரியமா பேசுறீங்க? ஆனா சேஷாத்ரி சார் மனைவியை பத்தி இப்படி பேசக்கூடாது, ஏன்னா நானே சாட்சி. வீட்டுக்கு யாரையும் விருந்தாளா கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு பேசினார். அப்படி இல்லை, ஒரு நாள் நிகழ்வு முடிஞ்சு என்னையும் கவிதா ஜவஹரையும் இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். ஏன்னா எங்களுக்கு பேருந்துக்கு டைம் இருந்தது. என்னையும் கூட்டி போயிருக்காருப்பா. கூட்டி போயிருக்காருல ஐயா. அழகா கலை நயத்தோட இருக்கும் அவங்க வீடு. வீட்டுக்கு ஃபோன் மட்டும் தான் பண்ணார், அம்மா 2 ஃப்ரெண்ட்ஸோட வரேன், நைட்டு டிஃபன் பண்ணிரு, அவ்வளவுதாங்க. அந்த அம்மா அழகா டிஃபன் பண்ணி வச்சு எங்களுக்கு பாட்டு பாடி காட்டி எவ்வளவு சந்தோஷமா எங்களை கார்ல கொண்டு போய் வழி அனுப்பி வச்சாங்கன்னா, விருந்தோம்பலுக்கு வீட்டில் அந்த துணைவி சிறப்பா இருக்க போய் தான் நீங்க பெருமையா மேடையா வந்து பேச முடியுது. இவரை கூட விட்டுருவோம். அந்த முதல்ல பேசினார் பாருங்களேன், புது மாப்பிள்ள பாவங்க அவருக்கு. இதுக்கு முன்னால எந்த கல்யாண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, கல்யாண மாலையில் பேசினால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறாதா, இப்படியே கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு பேசி பேசி பேசினவர் இன்னைக்கு வந்து கல்யாணத்தால தொல்லைங்கிறார். என்னங்க சொல்றது, அது வேற வாயி. இதை நான் சொல்ல விரும்பல. உரலுக்குள்ள தலை விட்ட உட்பாடுதானமா தெரியுது. அப்புறம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, வீடு கட்டுவது நாங்கள், அதற்கு பெயர் வைப்பது மட்டும் மகாலட்சுமி இல்லமா கேட்டார்லாங்கய்யா. ஆமா, வீடு கட்டுறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நகையை கழட்டி கொடுக்கறது வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி. அப்ப எங்க பேர் தானே நீங்க வச்சு ஆகணும். பஸ்ல பெண்கள் வந்தா எழுந்திருச்சு இடம் கொடுக்கறது நாங்க தான். பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வர்றவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுத்தா நாங்க என்னென்ன இம்சை இடியெல்லாம் பட வேண்டி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க உட்கார்ந்த இடத்த விட்டு நாங்க எந்திக்க மாட்டோம். அப்புறம் என்னவா, மொட்டை தாய்மாமனுக்கும் பிள்ளைக்கு காது குத்துறதான். இவர் அழகா சொன்னார். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு தாய் மாமங்கிற அந்தஸ்தே கிடையாது ஐயா. அத மனசுல நினைச்சு பாருங்க.
தாய்மாமன் என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கஷ்டப்படுறான்னு வச்சுக்குவோமே. இப்போ என் பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, சீர் செய்யணும். ஆனால் எங்கள் அண்ணனோ தம்பியோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அவங்கிட்ட பொருளை கொடுத்து நீயா வாங்கிட்டு வந்து செய்து சபையை நிறைச்சிட்டு போயா என்று சொல்லி எங்கள் குடும்பத்து பெருமை மட்டும் இல்லை, உங்கள் பெருமையும் சேர்த்து காப்பாற்றக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. ஆக வீட்டுக்காசை கடத்திருக்கீங்கன்னு தெரியுது. நாங்களும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம்லையா, வேற எதுக்கு? அது குடும்ப பெருமைக்கு தானே. அதையும் செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அதனால தான் மதுரை பக்கத்துலலாம் ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு தாய்மாமன் நாள்னே கொண்டாடுறாங்க. தாய்மாமனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மாலை போட்டு சந்தனம்லாம் பூசி அவனுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறோன்னா அது பெண்களால் கிடைக்கக்கூடியது என்பதை. குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே. கலகலப்போடு தொடர்கிறார் முனைவர் ரேவதி சுபலட்சுமி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஷாலினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா செந்தில்குமார், அம்மா மலர் மோகனா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள், ஷாலினி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் சார். நான் வந்து சாஃப்ட்வேரில் நோக்கியாவில் வேலை பார்க்குறேன் சார். நான் ஐடி. சரி. என் பொண்ணு வந்து பெங்களூரில் பிடெக் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அங்கே பெங்களூரில் வேலை பார்க்குற மூத்தது. சரி. எனக்கு இன்னொரு பையன் எங்கர் சன், அவரும் பிடெக் முடிச்சுட்டு இப்போ சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி. நாங்கள் வந்து விஸ்வகர்மா. ஓகே. நாங்கள் எதிர்பார்க்குற கேஸ்ட் வந்து விஸ்வகர்மா ஆர் முதலியார். சரி. அது நல்ல பையன், நல்ல குடும்பத்தில் இருக்கவன். அப்புறம் பொண்ணு வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வளர்ந்துருக்கா. இட்ஸ் நாட் மாடர்ன் லைக் பெங்களூர் கேர்ள். சரி, சொல்லுங்கம்மா. என்னோட மருமகன் வந்து நல்ல குடும்பத்திலேருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெரி குட். நல்ல குடும்பத்திலேருந்து சிறந்த மருமகனாக ஷாலினிக்கு வந்து அருமையான கணவனாக கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஷாலினி வயது 24, பிடெக் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ஷாலினி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10096443. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்திபன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 1032555. என் பேர் பார்த்திபன். எங்கள் அப்பா அம்மா இங்கே சென்னையில் இருக்காங்க. என் தம்பி வந்து பெங்களூர் IBMல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இங்கே சென்னையில் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஜெர்மனியில் MS முடிச்சுட்டு இப்போ நான் PhD பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைஃப் பார்ட்னர் எனி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், சென்னையில் இருந்தாலும் சரி ஆர் எனிவேர் இன் இந்தியா, ஜெர்மனியில் இருந்தாலும் சரி ஆர் எங்கேருந்து ஜெர்மனியில் வந்து ஷிஃப்ட் ஆக ரெடியாக இருந்தாலும் சரி, ஐ எம் ஓப்பன் டு எனிதிங். பார்த்திபன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் எழில் ஓவியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1016300. எம்டெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. எழில் ஓவியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு குமணன்குட்டை பாரி நகர் CD ரோட்டரி ஹாலில் வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம். நடுவர் அவர்களே, குடும்பம் நடத்துறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தம்பி அருமையா சொன்னார், விட்டு கொடுக்குறோம், நாங்க விட்டு கொடுக்குறோம், நாங்க விட்டு கொடுக்குறோம். என்னத்தை விட்டு கொடுத்தீங்க? நாங்க விரும்பி படித்த படிப்பு, விரும்பி பார்க்குற வேலை,
விரும்பி கத்துக்கிட்ட நடனம், பாட்டு அத்தனையையும் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து விட்டு குடும்பமே கதின்னு இருக்கமே, இதை விட நீங்க என்னத்தை விட்டு கொடுத்துட்டீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த காலத்துல பிள்ளை வளர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அதுவா வளர்ந்துரும். 1-2 பேர் சிவசதீஷ் மாதிரி வளராமலும் இருக்கலாம் இல்லையா? ஆனா பொதுவா அந்த காலத்துல ரொம்ப ஈஸி. நம்மலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு புளியோதரையோ துவையல் கொடுப்பாங்க, ஒரு லெமன் சாதம் தருவாங்க, இல்லையா ஒரு இட்லி பொடி அம்மா தருவாங்க, கொண்டு போயிடுவோம். ஆனால் இப்போ பிள்ளைகள்கிட்ட அது நடக்காது. விதவிதமாக கேட்குது. இன்னைக்கு பாஸ்தா செஞ்சு கொடு, இன்னைக்கு சைனீஸ் ஃபுட்டு செஞ்சு கொடு, இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லை, அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகளை டியூஷனுக்கும் அவங்களுடைய டான்ஸ் கிளாஸுக்கோ மற்ற வகுப்புகளுக்கோ அழைச்சிட்டு போய் அத்தனை வேலைகளையும் பெண்கள் தான் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறோங்கிறத மறந்து போய் விடாதீர்கள். பெண்களுக்கு 2 டைமென்ஷனும் வேணும். ரொம்ப பழமையும் விட்டு கொடுக்க முடியாது, புதிய தலைமுறையின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி அதற்கும் நாங்கள் விட்டு கொடுக்காம இருக்கணும் இல்லையா? திடீர்னு வீட்டுக்காரர் கேட்பார், எங்கள் அம்மா அரைப்பாங்க ஒரு சட்னி, வெறும் வத்தல் பூண்டு புளி உப்பு வச்சு அம்மியில் அரைப்பாங்க, நல்லா இருக்கும், அதை அரைச்சி கொடுப்பாரு. அதை அரைச்சி கொடுக்கவும் எங்களுக்கு தெரியணும். பிள்ளைகள் கேட்குற பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்டையும் எடுத்து கொடுக்க தெரியணும். 2யுமே எங்களால் செய்ய முடியணும். ப்ரொஃபஷனலாக ஐடியா கொடுக்குற பிஏவாகவும் இருக்கணும், சமையலறையில் வேலை பார்க்குற ஆயாவாகவும் நாங்கள் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வீட்டுக்குள்ளே இருக்கிற குட்டி கூகுள் பெண்கள் யார் எதை தொலைச்சிட்டு வந்து கேட்டாலும் நாங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். அப்படிதானே? எல்லாருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்க வேண்டிய கூகுள் யாருன்னு கேட்டா அது பெண்களா தான் இருக்கிறோம்னா ஒளிச்சு வச்சதே நீ தானம்மா. இவர் ஒரு நாளும் ஹெல்மெட் எடுத்தது கிடையாது, சாவி எடுத்தது கிடையாது. எது எது எங்க இருக்கு, பிள்ளைகள் ஒரு பக்கம், அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுக்கிற கூகுளாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒரு அம்மா கேட்குறாங்க, கொஞ்சம் விவரம் தெரியாம கேட்டாங்க, ஏங்க இந்த புண்ணியவான்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? புண்ணியமா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? சிவசதீஷ் சொல்லியிருக்காரு, இவரை மாதிரி அன்மேரிடுன்னு சொல்லணும். நடுவர் அவர்களை ஒரே செய்தியோடு நிறைவு செய்து விடுகிறேன். பொருளாதாரத்தை தேடி கொடுப்பது ஆண்கள், ஆண்கள் தான் சம்பாதிக்கிறோம். என்ன சொன்னாரு சிவசதீஷ்? சாதனை படைக்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம், சின்ன சாதாரண விஷயத்தை நீங்கள் பெருசாக சொல்லுவீங்க, அதை அப்படி அப்படியே விட்டுருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். சேட்டலைட் விட்டதை நாங்கள் சொல்ல மாட்டோம், சாம்பார் வச்சதை நீங்கள் சொல்லி காட்டுவீங்கன்னார். சொன்னீங்கல்ல ஐயா? வருஷத்தில் ஒரு தடவை, வாழ்நாளில் ஒரு தடவை சேட்டலைட் விடுவீங்க ஐயா, அதை நீங்கள் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை, வாழ்நாள் பூரா உங்களுக்கு சமைச்சு போடுறோமே, இதை நாங்கள் சொல்லி காட்டினா என்ன தப்புன்னு கேட்கல, அள்ளி கொட்டுறீங்க, செஞ்சு கொடுக்குறோமே, இதை சொல்ல மாட்டோமா? நடுவர் அவர்களே, பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை தூக்கி நடத்தக்கூடியவர்களும் பெண்கள் இருக்கிறார்கள். மதுரையில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு காய்கறி மார்க்கெட்டில் போய் பெண்கள் காய்கறி வாங்க போவாங்க. எதுக்குன்னா வியாபாரத்துக்கு. சுற்றி இருக்கிற கிராமங்களில் சின்ன சின்ன கடைகளில் காய்கறியை வச்சு விற்கிறதுக்கு 3 மணிக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு ட்ரை சைக்கிள் இல்லாட்டா ஒரு குட்டியான வண்டி எடுத்துகிட்டு போய் மூடையாக காய்கறிகளை வண்டிக்கு ஏற்றிட்டு அது மேலே மூடை மேலே உட்காந்துருக்கும் அந்த அம்மா. அப்படி உட்கார்ந்து அந்த மூடை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்காது, ஒரு சிம்மாசனத்தில் மகாராணி உட்கார்ந்து இருக்கிற கம்பீரம் எங்கேருந்து வந்தது? அது என் குடும்பத்தை நான் நடத்துகின்றேன் என்ற தெம்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிற தைரியம் அது என்றால், பொருளாதாரத்தை காத்தும் குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் பெண்கள். நடுவர் அவர்களே, கோணியம்மனை மையமாக கொண்டு இந்த கோவை மாநகரம் சிறக்கிறது போல பெண்களை மையமாக கொண்டுதான் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் நடத்த பெரிதும் உதவக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாருக்கும் பிஏ, அது மட்டும் இல்லையா ஆயா, அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான ஆளாக வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றாங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் எங்கள் வழியில் தான் செய்கிறோம்ன்றாங்க. அதை அவங்க சொல்கிற தோரணை இருக்கு பாருங்கள். இந்த 2 பேரையும் படுத்தின பாடு இருக்கே, பாடாத பாடுபடுத்திட்டாங்க. நல்லா பேசியிருக்காங்க, அப்படின்னா நல்லா வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். வாங்க ராஜா, வாங்க. குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே. அதிரடியாய் பேச வருகிறார் திரு ராஜா. அடுத்த வாரம் காய்கறி மூடையை காலையில் 3 மணியில் பெண்கள் ஏறி உட்கார்ந்து குட்டியானைன்ற வண்டியில் போவார்கள். அந்த குட்டியானையை நீங்கள் குறிச்சிக்கணும். நீங்கள் 3 மணிக்கு ஏறி உட்காரங்கன்னா அவன் 1 மணிக்கு லாரியிலேருந்து இறக்கி இதில் ஏற்றிருப்பான்.
உட்கார்ந்து போறது கஷ்டமா, ஏத்தி விடுறது கஷ்டமா? சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில். செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு, மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர், திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.